சொன்னாங்க, தாக்கப்படுவது என்பது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்துக்கு இது ஒன்றும் புதிதல்ல. 2011 தாக்கப்பட்டோம். ஆட்சியில் இருக்கிறவங்க எங்கேயோ போனாங்க. அதே மாதிரி 2002 தாக்கப்பட்டோம். அன்றைய தினம் புதிய பென்ஷன் அதாவது அந்த வேலை நியமன தடை சட்டத்தை தூக்கி எறிஞ்சு இன்றைக்கு 6 லட்சம் பேருக்கு மேல அந்த தோழர்களை இன்பத்தோடு வழங்கி உள்ள வரவேற்றுகிறோம் என்றால் தமிழ்நாடு அரசு சங்கம் நடத்திய அந்த வழிகாட்டின் கிடைத்த விஷயம். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய நேற்று நடந்த நிகழ்வில் அரசு ஊழியர் சங்கத்தினுடைய இதய துடிப்பாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் மீது கை வைக்கின்ற பொழுது என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை என்ற அடிப்படையில் தான் தோழர் எம்ஆர்ஏ இந்த தொழிற்சங்கத்தினுடைய அந்த இலக்கணத்தை சொல்லிக் கொண்டு கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த நிகழ்வில் நடந்திருந்தது என்பதை அதில் பங்கேற்றுக் கொண்டேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு தோழர்களுடைய அந்த ஒத்துழைப்பு எந்த காலகட்டத்தில் தொழிலாளி வர்க்கம் பல ஆயிரம் வரை எழும். அதே நேரத்தில் ஒருபோதும் உலக வரலாற்றில் தோற்றதாக சரித்திரம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை கூறுகிறேன்.